தலைமை பொறுப்பேற்று திரு பி அசோக்குமார் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவிக் கொண்டிருக்கின்ற டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தவும் அதே போலவே சிக்கன் குனியா போன்ற காய்ச்சலை பன்றி காய்ச்சல் போன்ற காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு தவறி இருக்கிறது. ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பினாமி ஆட்சி தவறி இருக்கிறது. பொதுமக்களை பற்றி கவலைப்படுகின்ற அரசாக இந்த அரசு இல்லை. பல்வேறு இடங்களில், பல்வேறு மாவட்டங்களில், பல்வேறு ஒன்றிய நகர கிராமப்புற பகுதிகளில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு பலர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஒன்றிய பகுதியிலும், ஒவ்வொரு நகர பகுதியிலும், ஒவ்வொரு பேரூர் பகுதியிலும், ஒவ்வொரு சிற்றூர் பகுதியிலும் இந்த நோயை தடுக்கின்ற நிலவேம்பு கசாயத்தை கொடுத்து இந்த நிலவேம்பு கசாயம் அதே போலவே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் அவர்கள் அறிவித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு கரூர் மாவட்டம் முழுவதும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்களின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தாந்தோணி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இங்கே நாங்கள் தொடர்ந்து நடத்தி வைத்து ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்று நேரடியாக பொதுமக்களுக்கு இந்த நிலவேம்பு கசாயம் வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அன்பிற்குரிய மாப்பிள்ளை அசோக்குமார் அவர்களுக்கும் இதை முன்னின்று நடத்துகின்ற ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் MR அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நோய் எப்படி பரவுகிறது என்று உங்களுக்கு எல்லாம் மிக நன்றாக தெரியும். கொசுக்கள் உற்பத்தியாகி இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் பழைய பொருள்கள் ஏதாவது போட்டு வைத்திருந்தீர்கள் என்றால், குப்பை ஊலங்கள் சேமித்து வைத்திருந்தால் அதிலிருந்து கொசுக்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பழைய டயர்களிலே இருந்து, கிராமப்புறத்தில் இந்த தேங்காய் ஓடு என்று சொல்கின்ற கொட்டாங்குத்தியிலே இருந்து தண்ணீர் தேங்கி இருந்தால் அதிலிருந்து கொசுக்கள் உற்பத்தியாகின்ற கொசுக்கள் இப்பொழுது மழைக்காலமாக இருக்கின்ற காரணத்தால், தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அந்த கொசு கடிக்கின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற நேரத்தில் இந்த விசைக்காய்ச்சல் ஏற்பட்டு பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நிலவேம்பு கசாயம் என்பது இதற்கெல்லாம் ஒரு தடுப்பு மருந்தாக இது அமைந்திருக்கிறது. இதை எல்லாரும் விரும்பி இதை குடித்து இந்த நோயிலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் அவர்கள் அறிவித்ததற்கு ஏற்பத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலவேம்பு கசாயத்தை நீங்கள் அத்தனை பேரும் பருக வேண்டும். இதை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை நாம் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். அனைத்து பொருளுடைய விலைவாசியும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்றால், நேற்றைக்கு கூட கரூர் அரசு மருத்துவமனையில் அங்கே இருக்கின்ற ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டி போராட்டம் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை கரூர் அரசு மருத்துவமனை பற்றி இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கே அவர்களுக்கு நேரம் இல்லாமல். ஆகவே கரூரில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, போதிய மருத்துவர்கள் இல்லாமல் மிகவும் கடுமையான சூழ்நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிகமாக மழை பெய்கின்ற காலகட்டங்களில் இந்த பகுதியில் விசைக்காய்ச்சல் பரவுவது என்பது தொடர்ந்து தொன்று தொட்டு காலகாலமாக இருந்து வருகிறது. ஆகவே இதிலிருந்து நாம் நிவர்த்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டை சுற்றியும் சுகாதாரமான முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். காய்ச்சிய குடிநீரை இந்த மழைக்காலம் முடிகின்ற வரை குடிக்க வேண்டும். அதே போல தண்ணீர் நம்முடைய பகுதியிலே தேங்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த நிலவேம்பு கசாயத்தை பருகி நீங்கள் உங்களுடைய நோயிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும், ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், ஒன்றிய இளைஞரணிக்கும், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். போதும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குடிக்க முடியாது. ஐயா, ஒரு வாரமா ஒரு பக்கமா வாங்க. ஏங்க ஒரு பக்கமா போங்க, வாரம் வாங்கி வாங்க.
10 மாணவர்கள் வரிசை நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வரிசை இந்த வகுப்பு மாணவர்கள் வரிசை வாங்க ஐயா அவர்களுடன் கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிக மகிழ்ச்சியான செய்தி. இந்த இயக்க வர்த்தகத்தை இந்த நேரத்தில் ஐயா அவர்கள் பள்ளி மாணவர்கள் அடுத்த கிளாஸ் விவசாயம் வணிகர்கின்றார்கள். வரிசை மாணவர்கள் திரு பி அசோக்குமார் தாந்தோணி ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் அவர்களும் வரவேற்புரை திரு கே செந்தில்குமார் நடத்திக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன், வழிபடுகிறேன். கரூர் மாவட்ட திமுக இளைஞரணி தனிய கடைகளில் சிறப்பாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது. திரு துவக்கி நன்னூர் ராஜேந்தர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர், கே பி பழனிசாமி அவர்கள் கழக உயர்நிலை திட்டக்குழு உறுப்பினர், கழக சொத்து கழக செயலாளர் நன்னூர் ராஜேந்தர் அவர்களும் அவர்களை துவக்கி குமார தாழ்மன் கேட்டுக்கொள்கிறேன். தாந்தோணி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில் டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் விழிப்புணர்வு முகாமிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற தாந்தோணி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் அன்பிற்குரிய மாப்பிள்ளை அசோக்குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட வழக்கறிஞர் அணியினுடைய துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, அன்பிற்குரிய ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற தாந்தோணி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் எம் ரகுநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி விஜயகுமார் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற வெள்ளியணியினுடைய முன்னோடிகள் அன்பிற்குரிய முத்தமிழ் செல்வன் அவர்களே, சிவசாமி அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, சின்னசாமி அவர்களே, நவீன்சாமி அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, நடேச இருக்கின்ற மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அன்பிற்குரிய தம்பி இளவரசு அவர்களே, முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய சகோதரர் வெள்ளியணை ராமசாமி அவர்களே, கிருஷ்ணநாயகர் சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினர் அருமை தம்பி காமராஜ் அவர்களே, அருமை தம்பி குடியரசு அவர்களே, அன்பிற்குரிய தம்பி ஜெகதீசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி கார்த்திக் அவர்கள்